எல்லாமே வந்து சப்ஜெக்ட் இருந்தா தான். முதலாவது சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கப்படுது, இதுவும் சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கப்படுது, இதுவும் சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கப்படுது. இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் கட்டாயம் தேவைப்படும். இழுவாய் இல்லாம வசனம் அமைக்க இயலாது. சில சந்தர்ப்பங்கள்ல இழுவாய் இல்லைன்னு சொன்னா, இங்க இருக்கிற 3ஆம் நம்பரும், 4ஆம் நம்பரும் கண்டிப்பா 2ல 1 தான் வரும். உதாரணமாக, ஒ அ he he had breakfast before இது ஒரு ஐஎன்ஜி ஃபார்மட் வந்து ம், was இப்படி எப்படி சொல்றா பிஃபோர் வாஷ்ன்ற போட்டு ஹேண்ட்ஸ் இருக்கு. he had breakfast before வாஷ்ன்ற இருக்கு ஹேஸ். இது வந்து எப்படி ஹெடிங் தருவான்னு சொன்னா ரைட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த verb இப்படி தருவாங்க. இப்படி தந்துட்டு he he had breakfast அது பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஜரா பிஃபோர் வாஷ் வந்துட்டு எது போடுறேன்னு யோசனையா இருக்கு. அப்ப நீங்க எடுப்பீங்க இங்க சப்ஜெக்ட் இருக்கு, இங்க வேர்ப் இருக்கு, இங்கன்னு சொல்லி போட்டு ஏதாவது வந்து போட யோசிக்கலாம். ஆனா வசனத்துக்குரிய மெயின் வேர்ப் வந்து சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இங்க ஹீக்கு பக்கத்துல ஹேட் இல்ல நம்ம ஏட்டுன்னு எடுப்போமே, ஹி ஏட் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தா சப்ஜெக்ட் இருக்கு கொண்டு பார்த்தோம். அப்ப நீங்க இங்க பாக்கீங்க சப்ஜெக்ட் இருக்கு, எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் இருக்கிறதால நம்ம ஹீன்னு எடுத்துட்டோம். ஆனா வேர்பு வந்து எது? ஏட் தான் வேர்ப். இங்க பாருங்க, சப்ஜெக்ட்டுக்கு வேர்ப் வந்து ஐயோட ஒட்டிக்கு இருக்கு, ஹீயோட ஒட்டிக்கு இருக்கு, ஐயோட ஒட்டிக்கு இருக்கு. இங்க ஹீ இஸ் பிளேயிங். இங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் வந்து ஐஎன்ஜி ஃபார்மட் வரும்போது வசனத்துக்குரிய வேர்ப் வந்து இங்க தான் இருக்கு. சரி, அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். எப்படி சொல்லி தந்திருக்கேன்? சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல ஒட்டிக்கு இருக்கு. ஆனா இது வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ற சொல்ல தாண்டி பிஃபோருங்க சொல்ல தாண்டி அங்கால ஒரு பொஷுங்கிற சொல் வந்திருக்குன்னு சொன்னா தனியே வந்திருக்கு. பொஷுங்கிற வினை சொல் எடுத்து அதுக்கு முன்னுக்கு ஸ்ட்ரைட்டா பார்க்கணும். ஸ்ட்ரைட்டா முன்னுக்கு இருக்கிற வினை சொல் வந்து என்ன வினை சொல்லா? அந்த சொல் வந்து ஒரு கன்ஜங்ஷன். அப்போ வேர்புன்னா சப்ஜெக்டோட ஒட்டிக்கி இருக்கணும். அதுக்கு வேற எந்த கதையும் இல்லை. அது ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்டாகவும் இருக்கலாம். ஒரு சப்ஜெக்ட்ங்கிறது ஐக்கிய பக்கத்தில் வர ஒரு வேர்பாகவும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்பாகவும் இருக்கலாம். ஐக்கிய பக்கத்தில் வென்ட்டுக்கிற ஒரு வேர்ப். ஹி இஸ் பிளேயிங், இஸ்ஸும் பிளேயிங் சேர்ந்து 2 வேர்ப். அப்போ இங்க ஆனா எத்தனைனாலும் சப்ஜெக்டோட ஒட்டிக்கிருக்கணும். சப்ஜெக்டோட ஒட்டிக்கிருக்கா ஹீ இருக்கு, ஹீ இங்க இருந்தா வாய்ஸ் தள்ளி இருக்கு. அதுக்கடையில் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லி இருக்கு, நவுன் பிஃபோருங்கிற கன்ஜங்ஷன் இப்படி வரும்னு சொன்னா இதுக்கு வர வேண்டியது வாஷிங் தான். ஸ்க்ரீன் நான் மற்ற பிடிஎஃப் ஃபைல் ஒன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளையும் நம்ம படிக்கணும். ஹீ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். இங்க நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரும், ரைட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னு சொல்லி வருது. இங்க கோனும் கோயிங்கும் இருக்கு. சரி, இதை விடுங்களேன். ரைட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இங்க கொஸ்டின் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? இங்க சப்ஜெக்ட் வந்து இருக்கு. நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் உங்களுக்கு, எது இருந்தாலும் வினைச்சொல் சப்ஜெக்டோட ஒட்டிக்கி இருக்கணும். சப்ஜெக்டோட வேர்ப் வந்து இருக்கு. சரியா? அப்போ இங்க நம்ம ஹீ வந்திருக்கு, சப்ஜெக்ட் வந்திருக்கு, வேர்ப் இருக்குன்னு யோசிக்கல. இந்த வசனத்துக்குரிய வேர்ப் வந்து எங்கன்னா ஏட் தான். ஏன் சப்ஜெக்டோட ஒட்டிக்கி இருக்குது. இங்க பாருங்க, ஐக்கு பக்கத்துல வென்ட், ஹீக்கு பக்கத்துல கோஸ், ஐக்கு பக்கத்துல ஸ்டடி. அப்ப வென்ட் கோ ஸ்டடிங்கிறத வேர்ப். ஏன் சப்ஜெக்ட் ஐ ஹி ஐங்கிறதுல பக்கத்துல வரத்தால. இங்க வாஷிங்கிற வந்து இங்க இருக்கு, தள்ளி இருக்கு. அதுக்கு முன்னுக்கு பிஃபோர் கன்ஜங்ஷன் இருக்கு, அதுக்கு முன்னுக்கு நவுன் இருக்கு. அப்ப இப்படி வந்தா இது வந்து தனியா வந்திருக்கு, சப்ஜெக்ட் இல்லாம வந்திருக்கு. சப்ஜெக்ட் அதுக்கு முன்னுக்கு சப்ஜெக்ட் இல்லைன்னு சொன்னா இந்த வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மட்ல தான் வரும். உங்களுக்கு விளங்கிட்டா சொன்னது? அப்ப ஹி ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் வாஷிங் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லணும். இங்க வாஷர், இங்க வாஷும் வராது, வாஷ்டும் வராது, வாஷ்டும் வராது, வாஷஸும் வராது, வாஷிங்னு வரும். ஏன் வரும்?
இதுக்கு முன்னுக்கு ஸ்ட்ரைட்டா சப்ஜெக்ட் கிடையாது, முன்னுக்கு சப்ஜெக்ட் இல்லை. அது சரியா? அடுத்தது ஆஃப்டர் ஈட் he went to the office. எனக்கு ஒரு 1 மினிட் தாங்க. வரும் ஈட், நம்ம கன்ஜுகேஷன் இருக்கு, ஈட்டு, ஏட், ஈட்டுன், ஈட்டிங், ஈஸ், ஈட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இங்க வேர்புக்கு முன்னுக்கு சப்ஜெக்ட் இருக்கான்னு பாத்தீங்க, ஒரே ஒரு சொல்லலாம் ஸ்டார்ட் ஆகுது, சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்க வந்து சப்ஜெக்ட் இல்லை, ஒரே ஒரு சொல் தான். ஆஃப்டருங்கிற சப்ஜெக்ட் இல்லை, சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கப்படாது. யோசிக்காம என்ன செஞ்சிடணும், ஐஎன்ஜி ஃபார்மேட்டை போட்டுறணும். ஆஃப்டர் ஈட்டிங்னு சொல்றோம். சரியா? இதான் ஐஎன்ஜி ஃபார்மேட். அப்புறம் இதுதான் உங்களுக்கு ஐஎன்ஜி ஃபார்மேட் வந்திருக்கு. அடுத்தது இன்னொரு உதாரணத்தை பாருங்க. he brought a cake eggs. he brought a cake make of eggs என்று இருக்கு. அப்ப இங்க நம்ம பார்க்க மேக்குக்கு முன்னுக்கு சரியாக சப்ஜெக்ட் இருக்கா, கேக்குங்கிற சப்ஜெக்டா? இல்ல, இங்க ஹீ சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப ஹீக்கு பக்கத்துல இதான் வேர்ப், சப்ஜெக்டோட ஒட்டிக்குதான் வேர்ப். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன, ஐஎன்ஜி ஃபார்மேட்டான்னு கேட்டா இதுக்கு நம்ம என்ன ஃபார்மேட்னா V3 ஃபார்மேட் எடுக்கணும். மேரெண்டு வரணும். ஏன்னு சொன்னா இங்க கேக், இப்ப இவ்வளவுதான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதை இன்னத்துக்கு விளங்கப்படுத்துன்னு சொன்னா கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். சரி, கொஞ்சம் டைம் போனது போற நான் இதை கொஞ்சம் டீப்பா விளங்கப்படுத்த பார்க்க. இப்ப இதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அடுத்தது ஒன்று விளங்கப்படுத்துறேன். வினை சொல் இல்லைன்னு சொன்னா, சப்ஜெக்ட் இல்லைன்னு சொன்னா டூக்கு பக்கத்துல என்ன செய்யும், ஒரு வேர்ப் ஒன் வரும். For example, he ran fast the bus. He ran fast catch the bus ன்னு இருக்கு. அப்ப இங்க கெச்சா, கெச்சிங்கா, கோட்டா என்னன்னு நம்மளுக்கு குழப்பமா இருக்கும். இதுக்கு முன்னுக்கு வந்து சப்ஜெக்டா? இல்ல, சப்ஜெக்ட் இங்க தான் வந்திருக்கு. இங்க தான் சப்ஜெக்ட் வந்திருக்கு. இங்க என்னன்னு சொன்னா சப்ஜெக்ட், நீங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோஸ் வந்துருப்பேன், ஹூ, வாட், வேர், வென், ஹவு படி, இது வைக்குரியது. அப்ப he ran fast catch the bus. அப்போ கெச் பஸ்ஸை பிடிக்க என்ன நம்மளுக்கு என்ன விளங்கிருக்கும், அவர் அப்ப வேகம் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு வேகம் ஓடி இருக்கான்னு வேற இது. அப்போ காரணம், அப்ப ஏன் வேகம் ஓடினாராம், டு கெச் த பஸ். அப்ப இங்க டூ வரையும் சான்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து இப்படி வந்திருக்கு வசன ஆரம்பம். இப்போ இங்க சப்ஜெக்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, வசன ஆரம்பம் அப்படி சொல்லும் போது அதே வினைச்சொல் தான் என்ன செய்யும், வரும். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், இது கமாண்டாக மாறும். அப்போ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லாத இருக்கணும், ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் இல்லாத பட்சத்துல 4 இது ஐஎன்ஜி ஃபார்மேட் வரும், அல்லது V3 ஃபார்மேட் வரும், அல்லது டூவோட வரும், அல்லது வெறுமனே வரும். இதுகள் 4க்கும் உங்களுக்கு உதாரணங்கள் தந்திருக்க. நம்ம எக்ஸாம்பிளோட என்ன செய்ய போறோம் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். இப்ப நம்ம 2024 பெற்ற பேப்பரை பார்ப்போம். ஜாமேக்குங்கிறது வந்து இஸ் த ரிச்சஸ்ட் மேன், அவர் தானா பணக்காரர். இன் சைனா, சைனாவிலேயே அவர் தானா பணக்காரர். என் ஃபவுண்டர் ஆஃப் அலிபாபா, அலிபாபாவை கண்டுபிடிச்சவர் வந்து இந்த ஜெக்மா. பெசி வாய்ஸ் நம்ம படிச்சது. பெசி வாய்ஸ் படிக்கும் போது இங்க பாருங்க, ரிட்டன் பிளஸ் பையோட ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன் படிச்சேன் போன கிளாஸ்ல. அப்ப இங்க உங்களுக்கு பைங்கிற ஒரு விஷயம் டிரெக்டாக எடுத்து தரதால
நம்ம V3 ஃபார்மேட் எடுக்கணும். V3 ஃபார்மேட் எப்படி எடுப்போம்னு சொன்னா, இது வந்து ஒரு ரெகுலர் வேர்ப். அப்போ நம்ம இடி ஃபார்மேட்டை அப்படியே டிரெக்டாகவே நம்ம போடுவோம். இப்போ இன்ஸ்பயர்ட் பை த இன்டர்னல் டியூரிங், அதான் இங்கே இருக்கிற இடி வந்தது. பை வந்ததால பெசிவ் வாய்ஸாக மாறுது. இன்ஸ்பயர்டுங்கிறது போல, இன்ஸ்பயர்டுங்கிறது என்ன, வாஸ் இன்ஸ்பயர்டுன்னு வரணும். சரியா? ஏன் வாஸ் வரணும்? பெசிவ் வாய்ஸ்னா சப்ஜெக்டோட பி வெப் வரணுமா? பி வெப் வந்து V3 ஃபார்மேட் வரணும். அதான் இதுக்குள்ள நடந்தது. இங்கே பைங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இங்கே எடுத்து தருது. நான் சொல்லி தந்துட்டீங்க, ஒரு ஒரு டைம் ஃப்ரேஸோ ஏதாவது ஒரு சிக்னல் தரும், அதை கொஞ்சம் டீப்பாக வாசிக்கணும். And founded Alibaba in 1999. The company had a huge success in 2014. Make Ma enormously wealthy. இப்போ இங்க த கம்பெனி தான் வசனம் ஆரம்பிக்கப்படுது, இவர்தான் வசனம் முடிவடையுது. இங்க கொமா வந்திருக்கு. கொமா, சரி, இங்க கொமா பார்க்கறல. சரி, அவர் வசனம் ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது. அவங்க வசனம் ஆரம்பிக்கப்படும் போதோ ஒரு சொல்லும் இல்லை, மேக்குங்கிறதான் வரப்போகுது. அப்போ மேக்குன்னு சொன்னா நம்மளுக்கு டிரெக்டாகவே தெரியும் மேக்கிங்னு. உண்டு ஐஎன்ஜி ஃபார்மேட் வரணும், அல்லது இடி ஃபார்மேட் வரணும், மேடுன்னு வரணும். சரியா? அப்ப இங்க நம்மளுக்கு லேசாக விளங்குது என்ன, மேக்குக்கு இப்ப மேடுன்னு வரப்போகுதுன்னு சொன்னா குறைஞ்சது என்ன இருக்கணும், ஒரு வசனமாக இது இருக்கொண்டு பார்த்தேன். இல்லைன்னு சொன்னா மேக்கிங் தான் என்ன சரியான விடையா இருக்கு. மேக்கிங் சரியான விட. இன்னொரு விடயத்துல மேடு வரமாட்டேன்னு சொன்னா இல்ல இல்ல, அது மட்டும்தான். அப்போ ஒரு 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 இதுக்குமே இல்லாதால, சப்ஜெக்ட் ஒன்றுமே இல்லாதால நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஐஎன்ஜி ஃபார்மேட்டை நாம எடுத்துக்கு வரோம். அடுத்த விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, ஒரு விஷயம் டக்கு டக்குன்னு வந்து போகுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, டக்கு டக்குன்னு மறந்து போகுது அடுத்த. ஓகே, அவ்வளவுதான். அப்படிதான் நீங்க சிம்பிளானது. மேடு வரும்னு சொன்னா கொஞ்சம் வசனம் இருக்கணும், மேக்கிங் வர போற ஒரு சொல்லுனால மேக்கிங் தான், அதான் மேக்கிங் வந்திருக்கு. ஜெக்மா நவ் வெல் நோன் ஃபிகர் இன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இங்க வசனம் ஆரம்பிக்கப்படுது, இங்க வசனம் முடிவடையுது. உங்களுக்கு தெரியும் பி வேர்ப். அப்ப ஏம் இஸ் ஆர் வாஸ் வேர்ப் வரப்போகுது. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்க வசனத்துல ஒரு டைம் ஃப்ரேஸ் உண்டு, டைம் சிக்னல் உண்டு தரணும். அதான் இங்க நவ். ஏம் இஸ் ஆர் வாஸ் வேர்ப் வில் பி, அது வாரத்துக்கு ஃபியூச்சரா ப்ரெசென்டா பாஸ்டாண்டு உங்களுக்கு நவ்ங்கிற சொல் வந்து சிக்னல் பண்ணுது, இது நாங்கள் ப்ரெசென்ட்டை சொல்றோம். அப்போ பிக்கு ஏம் இஸ் ஆர் வாஸ் வேர்ப் வரும்போது இங்க நம்ம இஸ்ஸை தூக்கிட்டு வந்து போடுறோம். அடுத்த அப்படியே பார்த்து போறோம். இன் சைனா ஹி ஒஃபிஷியலி ஹோல்ஸ் வச்சுக்கிறேன் த டைட்டில் ஆஃப் த ரிச்சஸ்ட் இண்டிவிஜுவல். தனிப்பட்ட ஒரு பணக்காரன் லிஸ்ட்ல இவர் இருக்காராம்னு சொல்லுது. அவரு 7.8% ஷேர் இன் அலிபாபா. அலிபாபால 78% பங்கை இவர் வச்சுக்கிருக்காராம்னு சொல்லுது. இதுக்கு என்ன வரும்? பொசஸ்டா, பொசஸிங்கா? இங்க முன்னுக்கு ஆல்ரெடி வந்து என்ன சொல்லித்தருது, சிம்பிள் ப்ரெசென்ட்டை சொல்லித்தருது, பார்த்துருக்கோம், ப்ரெசென்ட்டுக்குரியது. அடுத்தது வந்து பொசஸ்ங்கிற சொல் வந்து பொசஸஸ் வரும், இஎஸ் போடுவோம், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். பொசஸுக்கு வந்து ஐஎன்ஜி ஃபார்மேட் கிடையாது. அதே தான் நம்ம ஓன்னு சொல்றேன். ஐ எம் ஓனிங் அ ஹவுஸ்ன்னு சொல்லலாம், ஐ ஓன் அ ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். சரி, ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னா ஐஎன்ஜி ஃபார்மேட் போறல. ஃபார் எக்ஸாம்பிள் லிவ்ங்கிற ஐ எம் லிவிங் இன் சம் அப்படி சொல்லல. சில சொற்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங், அது ஐஎன்ஜி ஃபார்மேட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பி வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மேட் இப்படி வராது. அப்போ சில சொற்களுக்கு அந்த இடி ஃபார்மேட் போடாத, ஐஎன்ஜி ஃபார்மேட் போடாத விடயங்கள்லாம் இருக்கு. அதால ஹீ இஸ் பொசஸிங் அப்படிலாம் சொல்லலை. அப்போ இங்க வந்து ப்ரெசென்ட் சொன்னதால இங்க நம்ம திரும்ப அதுக்கு அடுத்தது பாஸ்டாகவும் எழுத இயலாது. இங்க ப்ரெசென்ட்னு சொன்னதால இங்க நம்ம என்ன செய்யறோம், ப்ரெசென்டாகவே எடுக்கும். டியூரிங் இஸ் டீனேஜ் இயர்ஸ்
he interacted with foreign tourists. அவர் சின்ன வயசுல இன்டராக்ட் ஆக்களோட காய்ச்சி இது செஞ்சிருக்காரு ஃபாரின் டூரிஸ்டோட. இம்ப்ரூவ் ஹிஸ் இங்கிலீஷ். இங்க வசனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, இங்க வசனம் முடிவடைதான். இங்க சப்ஜெக்ட், இங்க verb. அப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு, ஃபாரின் டூரிஸ்டோட இன்டராக்ட் ஆகிறாரு, கம்யூனிகேட் பண்றாரா. இம்ப்ரூவ் ஹிஸ் இங்கிலீஷ். இங்க இம்ப்ரூவ்ன்ற சொல் இருக்கு. அதுக்கு முன்னுக்கு பார்த்தோம்னா இது சப்ஜெக்ட் இல்லை. சப்ஜெக்ட் எங்க வரணும், வசன ஆரம்பத்தில் வரதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வேறு இடையில வராது. அப்ப இதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இடையில வரலாம். அப்ப இம்ப்ரூவிங் என்று என்ன செய்யணும், என்ன செய்யலாம், வரலாம். இம்ப்ரூவிங் இங்கிலீஷ் வரலாம். ஆனா இவரது இம்ப்ரூவிங் போல ஏன்னு சொன்னா, அவர் ஃபாரின் டூரிஸ்டோட அவர் கதைக்கிறதுக்குரிய காரணம் வந்து என்னன்னு சொன்னா, அவர் இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அப்போ காரணம் காட்டுற நம்மட அந்த சப்ஜெக்ட் ஹூ வாட் வேர் படி போட்டோம்னா இது வைக்குரிய கேள்விக்குரிய விடையாக இருக்கும். சரி, அவரு இங்கிலீஷ சரியா. அப்போ இம்ப்ரூவ் பண்றதுக்கு தானுங்கிறதுக்காக வேண்டிதான் அவர் வந்து இதை கொஞ்சம் எடுத்துட்டிருக்காங்க. சரி, இதை நான் வந்து என்ன செய்யுங்கன்னா, என்ன ரெக்கார்டிங் வீடியோவுக்கு கொஞ்சம் நான் கிளாஸை இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சரி, நான் ரெக்கார்டிங் தனியாக கொடுக்குறேன். அதில் நான் இந்த செஷன் ரெக்கார்ட் பண்ணதால நான் உங்களுக்கு அந்த செஷன் ரெக்கார்டிங்கை நான் தரணும் உங்களுக்கு. இல்லை, அது கூட எம்பிஏ. ஓகே ஓகே, இதான் லேசி உங்களுக்கு நம்ம படித்து போட்டு இதுங்களை வாரது. அப்போ இங்கே ஐஎன்ஜி ஃபார்மேட் வராது. ஏன்னு சொன்னால் நம்மட அந்த பாடி பார்த்தோம்னு சொன்னால் ஹூ வாட் வேர் வென் ஹவு வைக்குரிய கேள்விக்குரிய விடையாக இருக்கும். டூரிஸ்ட் இம்ப்ரூவிங் டு இம்ப்ரூவ் ஹிஸ் இங்கிலீஷ். அது உங்களுக்கு வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கி எடுத்தேன். இல்லாட்டி நீங்கள் இம்ப்ரூவிங் 2ல் 1 எழுதினீங்கன்னாலும் சரி, அதை அங்கே பார்ப்பாங்க அவங்க. டூரிஸ்ட் இம்ப்ரூவிங் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறத விட சரியான விட வந்து டு இம்ப்ரூவ் தான். ஆனால் வேறு எதுவும் இடத்துல எழுதிடக்கூடாது. அது நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். 4 விஷயம் தான் வரும். அது வரணும்னா என்ன நடந்திருக்கும்னு சொல்லி தந்திருக்கேன். சரியா. லேட்டர், அதுக்கு பிறகு he earned a degree in English. இப்போ இது போற என்ன செஞ்சிருக்காரா, he earned. இப்போ இங்க இன்டராக்டட்னு என்ன செஞ்சிருக்காங்க, முன்னுக்கு ப்ரெசென்ட்ல தந்தவங்க இப்போ பாஸ்ட்டுக்கு மாறி இருக்காங்க. டென்ஸ்லாம் இப்படி தான் மாறுவாங்க. he earned பாஸ்ட்டுக்கு மாறிட்டாங்க. இங்கேயும் ப்ரெசென்டாக எடுத்துடக்கூடாது. ஆஃப்டர் கம்ப்ளீட்னு his degree ஒரே சொல் வந்துருக்கு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் his English, Jack Ma start his career as an educator. Simple. After completing, இங்கேயும் past tense, இங்கேயும் past tense, இங்கேயும் நாம் என்ன செய்யறோம், past tense நம்ம கருத போறோம். அப்போ he started வரும். He started his career as an educator. Growing up in a communist China, he faced numerous job rejection. அவர் வந்து என்ன செய்யிருக்காராம், நிறைய தொழிலுக்கு போயிருக்கு, ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. பிஃபோர் அச்சீவ்னு வந்திருக்கு. அச்சீவ்ங்கிறது verb. அதுக்கு முன்னுக்கு பார்க்கும் இது சப்ஜெக்டா, சப்ஜெக்ட் இல்லை, யோசிக்காம ஐஎன்ஜி ஃபார்மேட் நம்ம என்ன செய்யறோம். இப்போதைக்கு ஐஎன்ஜி ஃபார்மேட் நினைச்சுக்கோங்க. அது இடி ஃபார்மேட் வர்றது நான் கொஞ்சம் அது டீப்பாக விளங்கப்படுத்தணும். சரி, அது இதை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு, நம்ம படிக்கிறது கொஞ்சம் பார்ப்போம். இப்போதைக்கு இதான் நினைச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹெல்ப் பண்ணும். ஐஎன்ஜி ஃபார்ம் தேவையில்லாத பிஃபோர் ஹீ இஸ் அச்சீவிங், நீங்க இஸ் அச்சீவிங் தேவையில்லாத போறதை விட இது கொஞ்சம் கிட்ட என்ன செய்றீங்க, நல்லா நெருங்கிட்டு வாரீங்க. சக்சஸ் வித் அலிபாபா. ஜெக்மாஸ் லைஃப் ஸ்டோரி டீச் அஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரெசர்வரன்ஸ். பாதுகாக்கிற அந்த இதில் இல்லை கஷ்டப்பட்டு முன்னேறது, பெர்செவரன்ஸ் சொல்றது. சரியா, கஷ்டம் பண்ணாலும் நம்ம முன்னேறது ட்ரை பண்றது தான் பெர்செவரன்ஸ். ஜெக்மாஸ் லைஃப் ஸ்டோரி டீச்சர்ஸ். இப்போ இங்கே நம்ம என்ன செய்யறோம்னா, க்ரோவிங் அப் ஹி ஃபேஸ்ட் இங்கே சிம்பிள் பாஸ்ட், நியூமரஸ் ஜாப் ரிஜெக்ஷன். அப்போ இங்கே வந்து இவ்வளவு வரைக்கும் பாஸ்டாக இருக்கு.
அப்போ டோட்டல் சிம்பிள். இப்போ இங்கே பாஸ்ட் படி இங்கே நம்ம என்ன செய்கிறோம், பாஸ்டாக கருதுறோம். ஆனால் பாருங்க, ஜெக்மாஸ் லைஃப் ஸ்டோரி டீச் அஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பெர்செவரன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை, ability to turn setbacks into opportunity. செட்பேக்ஸ்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கிற கெட்ட விடயங்களை, நம்ம கஷ்டமான விடயங்களை அது சந்தர்ப்பங்களாக நம்ம மாத்துறதான்னு தந்திருக்காங்க. அப்போ இவ்வளோ நேரம் பாஸ்ட் டென்ஸ்ன்றதால இதையும் பாஸ்ட் டென்ஸ் ஆக்கலாமான்னு கேட்டால் ஆக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று நம்மளுக்கு தாராங்க. என்ன, நம்மளுக்கு ஒரு பாடம் ஒன்று கற்பிக்கிறது, கற்பித்தனேன்னு இல்லை, அவர் வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது. கிறது சவுண்ட் வரும்போது நம்ம ப்ரெசென்டாகவே கருதுறோம். அடுத்து வந்து ஜென்ரலாக ஒரு ஐடியா தாராங்க. ஜென்ரலான ஐடியா தரும்போது அது நம்ம என்னையாக கருதணும், ப்ரெசென்டாக கருதுறோம். இங்கே அஸ்ன்னு தாரோம். இப்போ நம்ம இதுக்கு நம்ம என்னுடைய விலங்கல் எடுப்போமே, தொடர்ச்சியாக வாசிக்கணும். இஸ் ரிமார்க்கபிள் ஜேர்னி ரிமைண்ட்ஸ் அஸ் that even an ordinary individual achieve ordinary success. இங்க நம்மளுக்கு என்னன்னு தெரியா, டீச்சர்ஸ். இங்க ஜேர்னி ரிமைண்ட்ஸ் அஸ் என்று தெரியுது. ரிமைண்ட்ஸ் அஸ், இங்க ரிமைண்ட்ஸ் அஸ் டீச்சர்ஸ். ஒரு 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 ஒற்றும் ஒன்று இருக்கு. அவை ஹிஸ் ரிமார்க்கபிள் ஜேர்னி ரிமைண்ட்ஸ், ஹிஸ் ரிமார்க்கபிள் ஜேர்னி சப்ஜெக்ட், ரிமைண்ட்ஸ் அஸ்ங்கிறது வேர்ப். அப்போ இந்த வேர்ப் வந்து இங்க ப்ரெசென்ட் குறிக்கிறதால இங்க அழகா விட ரிமைண்ட்ஸ். அப்போ அதுக்கு தான் ஒரு இடவழி நடக்கும்போது முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் சேர்த்து வாசிக்கணும். இதுக்கு மட்டும் இல்லை, இங்க நம்மள சிக்னல் தர ரிமைண்ட்ஸ் அஸ்ங்கிறது அவர் மேலுக்கு வர்றது வந்து என்ன இருக்க போகுது, டீச்சர்ஸ் அஸ்ன்னு சொல்லணும். டீச்சர்ஸ் அஸ். சரியா? அப்ப இங்க ரிமைண்ட்ஸ் அஸ், இங்கே அஸ் வந்திருக்கு, இங்கேயும் அஸ் வந்திருக்கு. இந்த அஸுக்கு முன்னுக்கு வந்த வினைச்சொல் இங்க டீச்சுக்கு, அதே தான் பார்க்கும். இண்டிவிஜுவல், இன் ஆர்டினரி இண்டிவிஜுவல். அப்ப நம்மளுக்கு என்ன, அவர் அவர் இவர் முக்கியமான பயணமே வந்து நமக்கு என்ன சொல்லி தருதான், ஒரு சாதாரண ஒரு நாள் வந்து என்ன செய்யலாமா, தன் வாழ்க்கையில அவன் நினைச்சதுக்கு என்ன செய்யலாமா, அச்சீவ் பண்ணலாம், அச்சீவ் பண்ண முடியும். அப்போ இதனால நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். கேன், மே, சில நேரம் நீங்கள் மேயும் யூஸ் பண்ணலாம். ஏன் கேன் வந்து இங்கே விடத்த இது வந்து வாசிக்கும் போது விளங்கி எடுக்கிறது. இப்போ என்ன அவர் நம்மளோட அவர் வாழ்க்கை நம்மளுக்கு என்னதை படிச்சு தருது, ஒரு ஒரு சாதாரண மனுஷன் வந்து என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா ஓர்டினரியான விடயங்களை அச்சீவ் பண்ணலாமாங்கிற மாதிரி இருக்கு. இது வெரி சிம்பிளான ஒரு சிம்பிள் தான். ஓகே. அடுத்து வந்து நம்ம ஓகே அதை பார்த்துட்டோம். சிங்குலர் ப்ளூரல் ஃபார்மேட்ல சிங்குலர் ப்ளூரல் மாத்துறது நம்ம பார்த்துட்டோம். அது உங்களுக்கு நம்மளுக்கு தேவைப்பட மாட்டா உங்களுக்கு. சரியா? இந்த நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. சும்மா உங்களுக்கு அந்த இர்ரெகுலர் அந்த மாத்திரெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா சரி. சரி, அந்த அளவுக்கு இது இல்லை. இது படித்தா கலெக்டிவ் இதையும் பார்த்தோம். என்ன ஓகே, இப்போ நம்ம